மொபைல் போனின் பயன்பாட்டை குறைப்போம். குழந்தைகளின் மழலை பருவத்தை காப்போம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு மட்டுமே. எனது அனுபவத்தில் நான் கண்ட, என்னை பாதித்த, இன்னும் பாதித்துக் கொண்டிருக்கும் சில நிகழ்வுகளை ஒவ்வொன்றாக பதிவு செய்யும் முயற்சிதான் இந்த பதிவு. இன்றைய அறிவியல் வளர்ச்சியில் முக்கியமான வசதிகளில் ஒன்று நாம் பயன்படுத்தும் மொபைல் போன். இந்த மொபைல் போன் உபயோகத்தில் வந்ததிலிருந்து மனிதர்கள் மொபைலுக்கு அடக்கமா அல்லது மொபைல் மனிதர்களுக்கு அடக்கமா என்பது புரியாத புதிராகவே உள்ளது. பொதுவாகவே மனித உடலும் மனமும் நலமாக இருக்க குறைந்தபட்ச உழைப்பு தேவை என்பது ஒரு பொதுவான உண்மையான கருத்து. ஆனால் வளர்ச்சி என்ற பெயரில் உட்கார்ந்த இடத்திலேயே எல்லாமே வேண்டும், எல்லா வேலையும் உடனே முடிந்துவிட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு நாம் நமது உடலை மெல்ல மெல்ல கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதில் மொபைல் போன் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது நம்மை மட்டுமல்ல, நமது வருங்கால சந்ததிகளை, நமது குழந்தைகளை அடிமைப்படுத்தியுள்ளது. இது அறிவுரையோ தீர்ப்போ அல்ல. இதற்கான தீர்வு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம் தான் நல்ல முடிவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான ஒரு குடும்பம், அழகான குழந்தைகள். அப்பா, அம்மா, குழந்தைகள் அனைவரின் முகத்திலும் சந்தோஷம் தெரிகிறது. ஆனால் குழந்தைகள் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எதை? ஆம், இன்று நம்மை அனைவரையும் மெதுவாக அடிமையாக்கிக் கொண்டிருக்கும் அந்த மொபைல் போனைத்தான். இன்றைய காலத்தில் மொபைல் போன் நம்ம வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிட்டது. ஆனால் அதே மொபைல் குழந்தைகளின் குழந்தை பருவத்தை அமைதியாக பறித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு மௌனமான ஆனால் ஆபத்தான அபாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மொபைல் திரையை தொடர்ந்து பார்ப்பதால் முதலில் பாதிக்கப்படுவது குழந்தைகளின் கண்கள்தான். கண்களில் எரிச்சல், நீர்க்கசிவு, அடிக்கடி கண் சிமிட்டுதல். சிறு வயதிலேயே கண்ணாடி அணிய வேண்டிய நிலை உருவாகிறது. அதிக சத்தத்தில் ஹெட்போன் பயன்படுத்துவது குழந்தைகளின் கேட்கும் திறனை மெதுவாக குறைத்து விடுகிறது. யாராவது கூப்பிட்டாலும் கவனிக்க முடியாத நிலை. அப்பா அம்மா அழைத்தாலும் கூட அவர்களின் குரல் காதில் விழாமல் போகிறது. இதை இப்படியே விட்டுவிட்டால் எதிர்காலத்தில் இது மிகப்பெரிய பாதிப்பாக மாறும் அபாயம் உள்ளது. மொபைல் போனில் வேகமான விளையாட்டுகள், இடைவிடாமல் ஓடும் வீடியோக்கள் குழந்தைகளின் மூளைக்கு ஓய்வே தருவதில்லை. கவனம் சிதறுகிறது, படிப்பில் ஆர்வம் குறைகிறது, சிந்திக்கும் திறன் மெதுவாக குறையத் தொடங்குகிறது. ஒரு கட்டத்தில் உண்மையான உலகத்தை பார்ப்பதை விட மொபைலுக்குள் இருக்கும் வீடியோக்களும் கேமுகளுமே முழு உலகம் என்று குழந்தைகள் நினைக்கத் தொடங்குகிறார்கள். இதனால் அம்மா, அப்பா, அண்ணன், தங்கை உண்மையான உறவுகளும் பாசமும் மெதுவாக மறைந்து விடுகிறது. மொபைல் கிடைக்கவில்லை என்றால் கோபம், விளையாட்டில் தோற்றால் அழுகை, சின்ன விஷயங்களுக்கே மன அழுத்தம், எரிச்சல். இந்த எல்லாவற்றாலும் குழந்தைகளின் மனம் தன் அமைதியை இழக்கத் தொடங்குகிறது. இரவு நேரங்களில் மொபைல் பார்ப்பதால் குழந்தைகளின் தூக்கம் கெடுகிறது. போதிய தூக்கம் இல்லாததால் கண்களின் கீழ் கருவளையம் தோன்றுகிறது. உடலும் மனதும் இரண்டும் சோர்ந்து போகின்றன. கண்களில் சோர்வு, முகத்தில் மகிழ்ச்சி இல்லாமை, குழந்தைகளுக்கே உரிய அந்த மழலைத்தன்மை மெல்ல மறைந்து விடுகிறது. இதையெல்லாம் பார்த்து பெற்றோரின் மனம் வலிக்கத் தொடங்குகிறது. நாம் தான் கவனிக்க தவறிவிட்டோமா என்ற கேள்வி எழுகிறது. ஒரே இடத்தில் பல மணி நேரங்கள் அமர்ந்து தொடர்ந்து குனிந்தபடி மொபைல் பார்ப்பதால் கழுத்து வலி, முதுகுவலி, உடல் சோர்வு ஏற்படுகிறது. ஓடி சிரித்து விளையாட வேண்டிய வயதில் உடல் இயக்கம் குறைந்து விடுகிறது. இந்த எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து பெற்றோர் குழந்தைகளை டாக்டரிடம் அழைத்துச் செல்கிறார்கள். சோதனை செய்த டாக்டர் தொடர்ந்து மொபைல் பார்ப்பதால்தான் இந்த எல்லா பிரச்சனைகளும் ஏற்பட்டுள்ளன என்று சொல்கிறார். சிகிச்சைக்காக ஊசிகள் போட வேண்டியிருக்கும் என்று சொன்னதும் குழந்தைகள் பயந்து நடுங்குகிறார்கள். பெற்றோர்களின் கண்களிலும் கவலையுடன் கண்ணீர் வழிகிறது. வீட்டிற்கு வந்ததும் குழந்தைகளுடன் அன்பாக பேசுகிறார்கள். மொபைல் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகளை புரிய வைத்து சொல்கிறார்கள். அப்பா குழந்தைகளை வெளியில் விளையாட அழைத்துச் செல்கிறார். விளையாட்டால் உடல் நலம் திரும்புகிறது. படிப்பில் கவனமும் மீண்டும் வருகிறது. அன்புடன் கட்டுப்பாடு விதிக்கும்போது மொபைல் ஒரு அடிமை ஆயுதம் அல்ல, ஒரு நல்ல கருவியாக மாறுகிறது. விளையாட்டு, பேச்சு, சிரிப்பு, குழந்தை பருவம் மீண்டும் மலரத் தொடங்குகிறது. இன்றைய காலத்தில் மொபைல் தேவைதான். ஆனால் அதை அளவோடு நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தினால் அது அனைவருக்கும் நன்மை தரும்.
நம் குழந்தைகளின் மழலை பருவத்தை காப்பது நம் கைகளில்தான் உள்ளது. மொபைல் போனின் பயன்பாட்டை குறைப்போம். குழந்தைகளின் மழலை பருவத்தை காப்போம்.